2 சிக்கன் பிரஸ்ட் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக சொல்லி கட் பண்ணி வாங்குங்க, வெயிட் ஜாஸ்தியாக உள்ளது. அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்கொயராக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பாக கட் பண்ண வேண்டாம், பாதியோடு கட் பண்ணாலே போதும், ஸ்கொயராக. ஏன்னா நம்ம போடுற அந்த பெப்பர் அண்ட் சால்ட்டெல்லாம் உள்ளே அது நல்லா மிக்ஸ் ஆகணும். ப்ளஸ் ஃப்ரை பண்ணுறது ஈவனாக வேகணும். சால்ட்டு, தூள் உப்புன்னு சொல்லுவோம், அதை போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. பிளாக் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கை வச்சு மெதுவாக அந்த சால்ட்டு பெப்பர் எல்லாமே அந்த கேப்பில் எல்லாம் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லாட்டி பீஸ் பிரேக் ஆகிடும். ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துகிட்டு இல்லையா, அதில் டபுள் சைடு 2 பீஸும் போட்டு எடுத்துக்கோங்க. மெயினாக அந்த கேப்பில் எல்லாம் இந்த மாவு நல்லா படுறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த நம்ம பட்டர் சேர்த்துவோம் இல்லையா, அது உள்ளே போய் அதிகமாக ஊற்றி கறியிடக்கூடாது. ஈவனாக வேகிறதுக்காக தான் அந்த ஃப்ளார் நம்ம யூஸ் பண்ணுறோம். லோ மீடியம் ஹீட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் கனமாக இருக்கணும். அதில் ஒரு 40 கிராம் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க சிக்கன் பீஸ் எடுத்து நீங்கள் போடுங்க. ஒரு 4 to 5 minutes கிட்ட அதை ஃப்ரை ஆகினா போதும். அதுக்கடையில் ஒரு 3 பீஸ் கார்லிக் எடுத்துக்கோங்க. இந்த கார்லிக்கை பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த இதுக்குள்ளே தான் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறது மாதிரி ரொம்ப சின்னதாக மிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க கார்லிக். இது ஆல்ரெடி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். நீங்கள் ஏற்கனவே அப்படி இருக்கும்போது இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இதை முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது மறக்காமல் திருப்பி நெக்ஸ்ட்டு சைடில் ஃப்ளிப் பண்ணி போடுங்க. ஈவனாக வேகணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்துகிட்டு. லோ ஃப்ளேமும் மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு 4 நிமிஷம். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா ஃப்ரெஷ்ஷான வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி கட் பண்ணியே வச்சுக்கலாம், நீங்கள் இடையில தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது டாப் அப் பர்பஸ்க்காக தான். ஃப்ளிப் பண்ணுங்க again சாஃப்டாக வேணும், இல்லாட்டி ஒன் சைடாகவே இருந்ததுன்னா. ஏன்னா பட்டர் ரொம்ப சாதாரணமாக ஹீட் ஆகிடும். அகைன் ஒரு 20 grams ஆட் பண்ணிங்கன்னா அதே பாத்திரத்தில் ஒரு கேப்பில் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம ஏற்கனவே கார்லிக் வச்சுருப்பாங்க இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ண கார்லிக் அதை போட்டு அந்த இடத்துல வதக்கி எடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரை பண்ணிவிடுங்க. பட்டரையே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம லைட் சோய் சாஸ் யூஸ் பண்ணிக்கணும். இது ஏன் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு அந்த புளிப்பு சுவை வர்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. டூ செகண்ட்ஸ் பண்ணாலே போதும். அடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் நம்ம குழந்தைங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்வீட்டு எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு ஸ்பூன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
தென் வந்து நம்ம சிக்கன் பீஸை வந்துட்டு எல்லா பக்கமும் படுறது மாதிரி அந்த ஹனி அந்த சாஸில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த கேப்பில் எல்லாம் போகிற மாதிரி நல்லா சர்வ் பண்ணணும். அப்போ தான் யூனிஃபார்மாக அந்த டேஸ்ட்டு பீசஸ் லெவலில் போகும். பீஸ் வந்து உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு டாப் அப்புக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆசாம். அந்த சாஸை எடுத்துகிட்டு பீஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் எல்லாம் அது உள்ளே போகிறது மாதிரி. அப்போ தான் அது யூனிஃபார்மாக சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். வாவ், கட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். நைஸ். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஏற்கனவே எடுத்துன சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.